தமிழன்பா, எழுந்திரு, உன் தமிழ் அழிய போகிறது. ஐயோ, என்னது? என் தமிழ் அழிய போகிறதா? தமிழ் தாயே, என் தமிழை காப்பாற்று. சொல் மகனே, உன் கதறலை நான் கேட்டேன். இதோ தமிழை காக்க அழைக்கிறேன். உலக பொதுமுறை வழங்கிய என் ஐயன் திருவள்ளுவரையும் அதியமானிடம் இருந்து அரிய நெல்லிக்கனி பெற்ற அவ்வை பிராட்டியையும் தமிழுக்கே வீரம் சேர்த்த என் முண்டாசு கவி பாரதியும் மீண்டும் தமிழுக்கு உயிர் கொடுக்க அழைக்கிறேன். என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீர்கள் என்று நாங்கள் அறிந்தோம். உத்தரவிடுங்கள், நம் தமிழை மீட்டு வர. வாழ்த்துக்கள். என்றும் என் ஆசி உங்களுடனே. செல்லுங்கள், வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். பெருமக்களின் சந்திப்பு. தமிழை மீட்டெடுக்க இங்கு வந்திருக்கும் என் முப்பெரு மக்களை வணங்குகிறேன். ஐயனே, நாம் முதலில் எங்கு செல்லலாம்? அனைவருக்கும் அறிவையும் தெளிவையும் புகட்டுகின்ற பள்ளிக்கூடம் சென்று பார்க்கலாம் தமிழன்பா. ஐயனே, இதுவே நம் தலைநகரத்தின் புகழ் பெற்ற பள்ளி. தமிழ் பாட வேலை ஆரம்பித்து விட்டது. சரி தமிழன்பா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். Very good morning students. Sit down. பார்த்தீர்களா? பாட வேளை தமிழ், ஆனால் பேசுவது ஆங்கிலத்தில். என்ன கொடுமை இது! பொறுத்திரு பாரதி, இன்னும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். Amaira, Prasanna, Sharvi, Prasanna, Arhan, Prasanna, Riyans, Prasanna. அவ்வையே, கவனித்தீர்களா? வாசிக்கப்பட்ட பெயரில் ஒன்று கூட தமிழ் பெயர் இல்லை. முன்பெல்லாம் பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு கடவுளின் பெயர்களான கணபதி அல்லது முருகன் என்றோ, தமிழ் பெயர்களான பொற்கோதை, பொற்கொடி அல்லது தமிழ் கோதை என்றோ பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். ஆனால் இன்று பெயரில் கூட நாகரீகத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் போல. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நாளைக்கு இங்கிலீஷ் எஸ்ஏ காம்படிஷன் இருக்குது. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இந்த தமிழ் பீரியடை நான் எடுத்துக்கிறேன். ஐயோ, எவ்வளவு தைரியம்! தமிழ் பாடத்தை விட்டுவிட்டு மற்ற மொழி பாடத்திற்கு முக்கியம் தருகிறார்களே. பாரதி, இன்னும் என்னவெல்லாம் நடக்கிறது என்று பார்ப்போம். மேம், என்னோட சன் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாகவே பேச மாட்டேங்கிறான். அவன் தமிழ்லே தான் பேசுகிறான். அவன் இங்கிலீஷில் பேசணுன்னு தான் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். இப்படி இருந்தால் எப்படி? ஸ்கூல் கேம்பஸில் யாரும் தமிழ் பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அப்படியே பேசினா பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். நீங்களும் உங்களோட வீட்டில் இங்கிலீஷ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டோன்ட் வரி, வி வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். விடுங்கள் ஐயனே, அந்த ஆசிரியரை நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். தமிழை தவிர்த்து ஆங்கிலத்தில் பேச வேண்டுமாம். மீறி பேசினால் தண்டனை தருவார்களாம். என் தாய் தமிழை இப்படி தவிக்க விடுகிறார்களே. பாரதி, இது அந்த ஆசிரியரின் தவறு மட்டும் அல்ல. சமூக பார்வைக்காக ஆசைப்படும் ஒவ்வொரு பெற்றோர்களும் காரணம்தான். ஐயனே, சரியாக சொன்னீர்கள். வாருங்கள், இதை சரி செய்யும் அதிகாரமுள்ள அதிகாரிகளை சந்திப்போம். அழைத்து செல் தமிழன்பா அவ்விடத்திற்கு. அப்படியே ஆகட்டும் தாயே. காட்சி 3. அரசியல்வாதியின் சந்திப்பு. தமிழன்பா, அழைத்து வா அந்த அதிகாரியை. வள்ளுவனும் பாரதியும் அவ்வையும் வந்துள்ளோம் என்று சொல்லி. ஐயனே, வாங்க 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 வாங்க. உங்களை அனைவரையும் பார்க்கறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இது என் பாக்கியமா நான் பார்க்கிறேன். மானிடா, நிறுத்து உன் வரவேற்புரையை. ஏன் என் தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் என் தமிழை தவிக்க வைக்கிறீர்கள்? ஏன் என் தமிழுக்கு முதன்மையிடம் தர மாட்டேன் என்கிறீர்கள்? யாரு தமிழ் அழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க? அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. தமிழ் பேசாமலேயே உலக மக்கள் மத்தியில தமிழை பதிச்சாரு. யார் தமிழ் அழிக்கிறான்னு சொல்றீங்க? எங்க போனாலும் தமிழ்
தமிழ் பள்ளிகள், தமிழ் விழாக்கள், தமிழ் சங்கங்கள். யார் தமிழுக்கு முதன்மை தர மறுக்கிறான்னு சொல்றீங்க? சிங்கப்பூர்ல அரசு மொழியா தமிழ் தான் இருக்கு. மலேசியாவுல சமூக மொழியா தமிழ் தான் இருக்கு. உலகத்துல பல்வேறு துறையில தமிழ் பேசும் இளைஞர்கள் இன்னும் வரை இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யார் தமிழ் அழிச்சிட்டு இருக்காங்கன்னு? போதும் மானிடா, மிக்க மகிழ்ச்சி. தமிழுக்கு நீங்கள் செய்யும் தொண்டை அறிந்தோம். வளரட்டும் உங்கள் பணி. தமிழன்பா, யார் இவர்கள்? ஏன் நம்மை சுற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் கையில் என்ன இருக்கிறது? ஐயனே, இங்கு நடந்தவை எல்லாம் நேரலை வழியாக உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் நீங்க 3 பேர் தான் ஐயனே. தமிழுக்கு உயிர் கொடுத்த என் தலைவனே, நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு நான் தொண்டனா வந்துடுறேன். ஆமா தலைவா, கட்சி பேரை பிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன கட்சியா? ஆமா அவையே, ஓடிபி முன்னேற்ற கழகம். அது என்ன ஓடிபி? ஓ பார் ஔவையார், டி பார் திருவள்ளுவர், பி பார் பாரதி. அதுதான் ஓடிபி முன்னேற்ற கழகம். ஐயோ, எங்களை விட்டு விடுங்கள். நீங்களும் வேண்டாம், உங்கள் கட்சியும் வேண்டாம். மக்களின் சந்திப்பு. தமிழன்பா, இவர் பேசியதை கேட்டு எங்களுக்கு பசியே வந்து விட்டது. நல்லது ஐயனே, இதோ இருக்கிறதே நம்ம ஊர் ஃபேமஸ் முனியாண்டி விலாஸ். செம்ம கொத்து புரோட்டா இங்கு கிடைக்கும். நைனா, என்ன சொக்க மேக்கப்லாம் போட்டு எந்த ஷூட்டிங்ல ஆக்டோட போற? நான் நைனாவா? இல்லை இல்லை, நான் வள்ளுவன். ஓகே நைனா, டென்ஷன் வானா, அப்படிக்கா வந்து குந்து. என்ன துன்ற சொல்லு. என்ன மொழி பேசுகிறாள் இந்த பெண்? மாஸ்டர், ஆயாக்கு ஒரு பாயா. பாயா எல்லாம் வேண்டாம். நெல்லிக்கனி உண்டோ உன்னிடம்? என்ன நெல்லியா? நெல்லி எல்லாம் இல்ல, என்னாண்ட நல்லிவனா இருக்கு. முருகா, என்ன சோதனை இது? விட்டு விடுங்கள். ஆமாம், பாரதி எங்கே? பாரதி, பாரதி. அவர் அந்தாண்ட கொத்து தின்னுட்டு இருக்காப்ல. அப்படியே எனக்கு ஒரு கலக்கி சாஃப்டா. பாரதி, என்ன செய்கிறாய்? தாயே, மேலோகம் சென்றால் இதையெல்லாம் நம்மால் சுவைக்க முடியாது. மாஸ்டர், இன்னொரு கலக்கி, ரிப்பீட். என்னமோ செய் பாரதி. தமிழன்பா, இவ்விடம் விட்டு செல்வோம் வா. மற்றும் முப்பெரும் மக்களின் சந்திப்பு. We are from CBCID. Where is your passport? Where is your Aadhaar card? Where are you coming from? What purpose you are all coming here? மானிடரே, என்ன செய்கிறீர்கள்? நாங்கள் தமிழர்கள். இதோ இவன் பாரதி, இவர் வள்ளுவர், நான் தான் ஔவையார். யார கிட்னாப் பண்ண இப்படி வேஷம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? Excuse me ma'am, we are coming to save our Tamil language. புரியவில்லையா? யாரையும் கடத்த நாங்கள் வரவில்லை, தமிழை காப்பாற்றவே வந்துள்ளோம். நோ, இவர் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன பாரதின்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசாம இங்கிலீஷ்ல பேசுற? நீதான் இந்த கூட்டத்துக்கு தலைவன் போல. அரெஸ்ட் அண்ட் ஷூட் ஹிம். ஐயோ, என்னை சுட்டு விடாதீர்கள். ப்ளீஸ் டோன்ட் ஷூட் மீ. ஹே டியூட்ஸ், இட்ஸ் a prank show. பயந்துட்டீங்களா? ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். கம், we will have a fun. We're gonna blow the speakers, baby. Once again, with Jay Anthony. Oh, we think up with the hip hop. Hala, hala, mega hotty. Jump, 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 lady, jump. Move, 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 lady, move. Attitude, attitude. In the new age, attitude. Attitude, attitude. In the new age, attitude. குலானாலு குளிச்சு குடி, கந்தலானு கசக்கி கட்டி, அறம் செய்ய விரும்புபவனை ஒப்புற ஒழுகி. சனி நீர் ராண்டு மூக்க மலை கைவிடு, நன்றி மரவை இளமையில் கல்வி கட்டு போன ஒளி கைவிடு மலை. மஜமாவ தன்னவாத தன்னவனம் நன்ன முன்னேது நன்னதையும் தேரினவாத ஆத்திச்சூடி ரஜனவாத. If you wanna grind around, ஆத்திச்சூடி tell me now. தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம் சொல்லி move around.
time with you all. Finally, let's take a selfie. ஆச்சி 6 நான் இங்கேயே இருந்து விடலாம் என்றே நினைக்கின்றேன். ஏன் பாரதி? I love these people. I love their fun. The people are crazy. எங்கள் காலத்திலும் இதே போல் இருந்திருந்தால் நன்றாகவே இருந்திருக்கும். என்ன செய்வது? என்ன பாரதி, ஆங்கிலம் உன் நாவில் நாட்டியமாடுகிறது? ஆம் தாயே, இறுதியில் என்னையும் ஆங்கிலத்தில் பேச வைத்து விட்டார்கள். So sad. தாயே, அங்கு மழலையர் பள்ளி ஆண்டு விழா நடைபெறுகிறது என்று நினைக்கின்றேன். சென்று பார்ப்போமா? அருமை அருமை, மழலையர் பேசுவதை கேட்க ஆர்வமாக உள்ளது. Okay guys, let's go. இவன் வேற, இவன் பீட்டர் தாங்கவே முடியல. நம் பள்ளி மாணவர்கள் வருகிறார்கள். முதலாவதாக பிரித்வின் அவர்கள் கா வரிசை பாடலை பாடி அதன் விளக்கத்தை கூறுவார். காக்காய் காக்கா குகை குகை காக்கா காக்காய் கொக்கு காக்காய்க்கு கொக்கா கை கைக்கு காக்காய்க்கு கை கை காக்கா. பொருள்: இரவில் கூகையால் காக்கையாய் வெல்ல முடியாது, அதே போல் பகலில் கூகையால் காக்கையாய் வெல்ல முடியாது. அவ்வாறே அரசனுக்கு காக்கா கொக்கே போன்ற படுமை தகுந்த சமயத்து சேராட்டும் திறனும் வேண்டும். இல்லாவிட்டால் பகையை எடுத்து மக்களை காற்ற அரசனுக்கு கையலாகாமல் போயிடும். நன்றி. அருமை அருமை மாணவரே. இரண்டாவதாக மெவின் அவர்கள் தா வரிசை பாடலை பாடி அதன் விளக்கத்தை கூறுவார். தத்தி தாத்தி தாத்தி தத்துய் துத்தி துத்தி துயே தத்துது திட்டிட்ட திட்டிட்ட தாதது திட்டிட்ட தத்ததோ திட்டிட்ட தாது. விளக்கம்: தத்தி தாவி பறந்து பூக்களில் உள்ள தேன் துளியாகிய தாழ்வாய் தாழ்வாய் உண்ட பின் வேலோர் பூணுள்ள தாவை தூங்குறாய். உனக்கு எந்த பூணுள்ள தாது இனித்தது? நன்றி. நன்றி மாணவர்களே. என்ன அழகு! கோடி கண்கள் வேண்டும் இதை காண. இது போதும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த மழலைகளின் பேச்சு ஒன்று போதும் நம் தமிழுக்கு முடிவில்லை என்பதை அறிய. தமிழ் தாயே, இதை காண உங்களுக்கு பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டதே. சொல் பாரதி, நான் இங்குதான் இருக்கிறேன். வணங்குகிறோம் தாயே. மீண்டும் என் தமிழுக்கு தொண்டாற்ற அனுப்பியதற்கு நன்றி. நாம் நினைத்தது போல் தமிழ் இங்கு அழியவில்லை, வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் பேசிய இலக்கிய தமிழ் இல்லாவிட்டாலும் இயல்பான தமிழ் இங்கு இருக்கிறது. நமக்குள் பேசிய தமிழ் இன்று உலக அளவில் பேசப்படுகிறது. உணர்ந்து கொண்டேன் தமிழ் தாயே, தமிழை யாராலும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எங்களால் ஆங்கிலத்தை அழகாகவும் பேச முடியும், இந்தியை எளிமையாகவும் பேச முடியும். எங்கள் இணை மொழிகளை நாங்கள் நேசிக்கின்றோம். ஆனால் எங்கள் தாய்மொழியாம் தமிழை நாங்கள் சுவாசிக்கின்றோம். தாயே, தாயானவள் கருவை சுமக்கிறாள். இந்த கருவானது தமிழை சுமந்தே பிறக்கிறது. ஜாதி, மதம், அரசியல் என்று பலவற்றால் வேறுபட்டாலும் தமிழ் என்று வரும்போது இணைந்தே இருக்கிறார்கள். இந்த மண் சுவாசிக்கும் வரை, இந்த மண் மனம் கொடுக்கும் வரை எங்கள் தாய்மொழியாம் தமிழ் அழியாது, அதை அழிக்கவும் முடியாது. என்னுயிர் தமிழே. 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 தமிழா தமிழா நாளை நம் நாளே. தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
என்னுயிர் தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நான். மிக அற்புதமான நடிப்பு, தேன் சொட்டும் வார்த்தைகள், தேல் கொட்டும் வசனங்கள், வாழ்வெட்டும் மொழி, வாழட்டும்.